அன்றி உலகம் அளந்தையாடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி பொன்ற சகடமுதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் உன் சேவகமே ஏற்றி பறை கொள்வான் இன்றும் யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். இந்திரன் முதலிய தேவர்கள் மகாபலியால் துன்பத்தை அடைந்த காலத்தில் இந்த உலகங்களை இரண்டடிகளால் அளந்தவனே, உன் திருவடிகளுக்கு வணக்கம். இலங்கைக்கு சென்று அதனை அழித்தவனே, உன் ஆற்றல் வாழ்க. சகடமாய் வந்த சகடாசுரன் அழியுமாறு அந்த சகடத்தை காலால் உதைத்து அழித்தவனே, உன் புகழ் வாழ்க. கன்றின் வடிவில் வந்த வத்சாசுரனை எரியும் தடியாக கொண்டு விளாமரமாய் நின்ற கபிதாசுரன் மீது எரிந்து அந்த இருவரையும் கொன்றவனே, உன் திருவடிகளுக்கு வணக்கம். கோவர்த்தன மலையை குடையாக பிடித்தவனே, நின் அருந்திரளை போற்றுகின்றோம். பகைவரை வென்று அழிக்கும் உன் கையில் உள்ள வேலை போற்றுகின்றோம் என்று இங்கனம் பல வகையாக புகழ்ந்து கொண்டு இன்று அடியவரான நாங்கள் பறை கொள்வதற்காக உன்னிடம் வந்துள்ளோம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாலே, உன்னை அரிதித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். தேவகி என்ற ஒருத்தியின் மகனாக தோன்றி அங்கிடம் தோன்றிய அந்த ஓர் இரவில் ஆயர்பாடியில் நந்தகோபரின் இல்லத்துக்கு வந்து யசோதை என்ற பெருமாட்டியின் மகனாக ஒளிந்து வளர்ந்தாய். வளர்ந்த காலத்தில் கம்சன் அங்கனம் நீ வளர்வதை பொறாதவனாய் இவனை கொல்ல வேண்டும் என எண்ணிய அந்த எண்ணத்தை வீணாக்கினாய். அவனது வயிற்றில் தீ எண்ணுமாறு விளங்கினாய். அத்தகைய நெடுமாலே, உன்னிடம் இறப்பவராக வந்துள்ளோம். எம் உள்ள கருத்தை நிறைவேற்றி தர வேண்டும். அங்கனமானால் நின் பெருமாட்டி விரும்பும் செல்வத்தையும் வீரத்தையும் நாங்கள் பாடி உன்னை பிரிந்தால் உண்டான துன்பத்தை நீங்கி மகிழ்வோம். கணபதி